இஸ்ரவேலின் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதில்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவாரும் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். பரிசுத்த பர்வதத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஒழுங்கின்படி நடக்கிறவர்களை பயப்படுத்துவார் இல்லாமல் இருப்பார்களாம். அவர்கள் புசித்து குடித்து திருப்தியா இருப்பார்களாம். அவருடைய வாயில போய் வராது. ஆண்டுடைய சமூகத்தில் பிராமிஸ் பண்றோம், ஜீவனுள்ள நாள் வரைக்கும் தேவனுடைய வசனத்திற்கும் திருமறையின் சத்தியத்திற்கும் திருச்சபையின் ஒழுங்குக்கும் கீழ்ப்படிவேன் என்று சொன்ன பிள்ளைகள் அந்த நாவை பரிசுத்தப்படுத்தி அந்த நாவு கொண்டு பொய் பேச மாட்டார்கள். ஹல்லேலூயா. திருச்சபை தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திற்குள் பொய் பேச மாட்டார்கள். தேவனுடைய கற்பனையை கை கொள்ளாதவர் பொய்யன் என்று 1 யோவான் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை ஒரு விசை எடுத்து வாசியுங்களா. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை, வசனங்களை, வார்த்தைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான். சத்தியமில்ல, சத்தியமில்ல. ஆண்டவருடைய கற்பனைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில எடுத்து, ஆவிக்குரிய படிவத்தில் எடுத்து, ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார், எதற்காக சிலுவையை சுமந்தார் என்கிறதை அறிந்து, ஐயோ பாவம், இந்த காரியம் இப்படி ஆகிவிட்டது என்று பணம் பதறி ஆண்டவருடைய சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து ஜென்ம சுபாவம் செத்து மறுபடி பிறக்கிறவன் நித்தியத்தை உடையவனாயிருப்பான்.